இந்தியாவில் உள்ள அனைவரும் ஹிந்தி மொழியை பரப்ப வேண்டும் என்பதே பாஜகவின் கொள்கையாக இருப்பதாக ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். ஹிந்தியை போலவே அனைத்து மாநில மொழிகளும் பாதுகாக்கப்பட வேண்டும் என காங்கிரஸ் கருதுவதாக ராகுல் காந்தி தெரிவித்திருக்கிறார். இந்திய ஒற்றுமை பயணத்தின் இரண்டாவது கட்டமாக ராகுல் காந்தி தலைமையில் நடைபெறும் இந்திய ஒற்றுமை நீதிக்கான பயணம் 7வது நாளாக நடைபெற்றது. கடந்த 14ஆம் தேதி மணிப்பூரிலிருந்து தொடங்கிய நீதிக்கான பயணம் நாகாலாந்து வழியாக அஸ்ஸாம் மாநிலத்தின் லக்கேம்பூர் பகுதியை வந்தடைந்தது. பயண பேருந்து சென்ற பகுதிகளிலெல்லாம் சாலையின் இருபுறமும் திரண்டு நின்ற மக்கள் மலர்களை தூவி உற்சாக வரவேற்பு அளித்தனர். பயணம் சென்ற சாலைகளில் வரவேற்பளித்த பள்ளி மாணவர்கள், இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் என அனைத்து தரப்பினரிடமும் உரையாடி தனது அன்பை வெளிப்படுத்தினார். அருணாச்சல் பிரதேச தலைநகர் இடாநகர் பகுதிக்கு சென்ற ராகுல் காந்தி அங்கு நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பேசினார். அப்போது மணிப்பூரில் பல மாதங்களாக மக்கள் கொல்லப்பட்டுக் கொண்டிருக்கும் நிலையில் இப்போது வரை அம்மாநிலத்திற்கு பிரதமர் மோடி செல்ல மறுப்பதாக குற்றம் சாட்டினார். ஒட்டுமொத்த இந்தியாவையும் டெல்லியிலிருந்தே ஆள வேண்டும் என்பதும் நாடு முழுவதும் இந்தி மொழியை பரப்ப வேண்டும் என்பதும் பாஜகவின் கொள்கையாக உள்ளதாகவும் ராகுல் காந்தி சாட்டினார். இந்தியாவின் வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் பாதுகாப்பதற்காகவே நீதிக்கான பயணத்தை தான் மேற்கொண்டுள்ளதாகவும் ராகுல் காந்தி தெரிவித்தார். बीजेपी की विचारधारा है कि हिंदुस्तान को दिल्ली से चलाया जाना चाहिए. हिंदी भाषा पूरी देश में फैलनी चाहिए. सब हिंदुस्तानियों को हिंदी भाषा का प्रयोग करना चाहिए. हमारी विचारधारा है कि हिंदी की जगह है मगर आपकी भाषा की भी जगह है. हिंदुस्तान की हिस्ट्री की जगह है मगर अरुणाचल के इतिहास की, हिस्ट्री की, कल्चर की भी जगह है. और आपको स्टेट, आपका जो स्टेट है यहीं से चलना चाहिए, ना कि दिल्ली से. மணிப்பூர், நாகாலாந்து, அஸ்ஸாம் மாநிலங்களைப் போலவே அருணாச்சல பிரதேசத்திலும் ராகுல் காந்தியின் நீதிக்கான பயணத்தில் ஏராளமானோர் பங்கேற்று உற்சாக வரவேற்பு அளித்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.